எல்லாருக்கும் வணக்கம். எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து வியந்த ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அது நம்முடைய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான். தேர்தலுக்கு முன்னாடி அவர் சிறையில் இருந்தாப்புல. அவர் சிறையிலிருந்து வரும்போது வேற கவர்மெண்ட் மாறிடுச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட்டுகளில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராப்புல. என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசின எல்லா வார்த்தைகளுமே நல்லா ஞாபகம் இருக்குது. எந்தெந்த கருத்துக்களை பேசினார், யார் யாரை பற்றி என்னென்ன பேசினார், தன்னுடைய கருத்துக்களை அப்படின்றதும், இப்போ தேர்தலுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கலாம் பார்க்கும்போது தான் அப்படியே சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரை பார்க்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்கோமே. இப்போ டிவிக்கே எடுத்துக்கலாம். டிவிக்கே பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ தாங்க வந்திருக்கிறாங்க, விடுங்க, ஒரு 6 மாதம் ஆகட்டும், அவங்க அரசியலுக்கே புதுசு, அரசியலே அவங்களுக்கு தெரியாதுன்னும் போது நிர்வாகம் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும், கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம், எல்லாம் புது பசங்களாக இருக்கிறாங்க, கற்றுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு. நியாயமான விமர்சனம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போது அதிமுகவை பற்றி அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றொன்னா பார்ப்போம். ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பேசிகிட்டு இருந்தார், இப்போ என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாரு, இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். சரியாக இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள், இல்லை தப்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொது பார்வையாளனாக நான் எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். அதே மாதிரி ஒரு பொது பார்வையாளராக உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ரைட்டு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று, அவர் திமுகவோட பேரம் பேசினார், அதாவது டீல் பேசினார். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் சேர்ந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கி ஒன்று திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. உதயநிதி அவர்கள் இவரே தான் தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, விஜயெல்லாம் சிஎம் ஆகிறத போய் என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய தாயார் அவர்களிடம் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் போய் அழுததாகவும், அதற்கு அவருடைய தாயார் துர்கா அம்மையார் சேகரபாபு அவர்களை கூப்பிட்டு என்ன பையன் இப்படி அழுகுறான், ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவர்கள் சபரீசன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, அதாவது அழைத்து, இப்படி தான் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் வேணால் முதல்வர் ஆகிக்கங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி அப்படின்ட்டு ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் அதுக்கு பின்னாடி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க பிரச்சனை பண்ணதாகவும், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சில பேர், ஐயா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், அதே மாதிரி நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் போயிட்டு எதுக்குங்க போய் திமுகவுடைய சேர்ந்தால் நல்லா இருக்காது, அவங்க நம்முடைய பரம்பரை எதிரி, திமுகவை எதிர்த்து தான் நம்ம கட்சி தொடங்கணும், அதனால் அது நல்லா இருக்காது, வேணா இவங்க 108 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, நம்ம போய் அவங்க கூட நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அல்லது அமைச்சரவையில் நம்ம பங்கு கேட்போம் அப்படின்ட்டு அவங்க கேட்டதாகவும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆஃபரை மறுத்துவிட்டு இல்லை அப்படின்னு மறுபடியும் அதே பிடிவாதமாக இருந்ததாகவும், இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய குற்றச்சாட்டுகள். இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பரம்பரை எதிரிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் நீங்கள் போயிட்டு ஒன்றா கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் உங்களை நாளைக்கு கல்லால் அடிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு பொலந்து கட்டுறாப்புல திரு சவுக்கு சங்கர் அவர்கள். சரிப்பா, நீங்கள் சொல்கிற கணக்குப்படி திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேருது அல்லது ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அது கேவலமானா கட்டாயம் கேவலம், அதில் எந்த மாற்றமும் அல்ல. சரியா? அதில் நான் ஒத்துக்கிறேன். மக்கள் கண்டிப்பாக ஒரு மாதிரி அதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படி அவர்கள் ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால், பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்படியே அது உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு மட்டமான ஒரு செயலா அப்படின்னா ஆமாம், மட்டமான செயல். ஏன்னா திமுகவை எதிர்த்து திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கணும் தான் அதிமுக. அப்படின்னும் போது அப்படிப்பட்ட அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றது உண்மையிலேயே மக்கள் பார்வையில் அது ஒரு தவறான விஷயமா தான் இருக்கும். ஒத்துக்கிறேன். இவ்வளோ வக்கனையாக நீங்கள் கேட்குறீங்கள, தாவேகா என்ன பண்ணுச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு? 108 எம்எல்ஏ தானே, ஆட்சி அமைக்க முடியாது தானே. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ அவருக்கே தெரியாமல் தூக்குனாங்கல்ல, அது நியாயமா சொல்லுங்கள்? அதே மாதிரி திமுகவுடைய ஆதரவால் ஜெயிச்ச காங்கிரஸ், திமுகவுடைய ஆதரவால் ஜெயிச்ச கம்யூனிஸ்ட், அவங்களெல்லாம் கூட்டணிக்கு இழுத்தாங்கல்ல பேரம் பேசி, அது நியாயமா? குதிரை பேரம் பேசப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு கடுமையாக வந்துச்சுல்ல விஜய் அவர்கள் மேலேயும் ஆதவர்ஜன் அவர்கள் மேலேயும். அப்போ அவங்க பண்ணதெல்லாம் நியாயமா? சரியா?
தீய சக்தின்னு சொல்லியிருக்கிற அதே மாதிரி கல்லாப்பேட்டி கூட்டணி என்று விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்த அந்த கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறது கேவலம் இல்லையா? அது அசிங்கம் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கூட்டத்தில் நினைக்கிறேன் என்ன பேசியிருந்தாரு, குதிரை பேரம் நடத்துகிறன்ட்டு நம்மளை எல்லாம் திட்டுறாங்க. நம்ம என்ன அப்படி குதிரை பேரம் பண்ணோம்? நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பண்ணோம். அன்கான்ஸ்டிடியூஷனலா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பா நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்போது இதை எப்படி நீங்கள் குதிரை பேரன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வியை திரு முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷனில் தான் செய்வோம். ரைட்டு, அன்கான்ஸ்டிடியூஷனலாக எதுவும் பண்ணல. அப்போ நீங்கள் தூக்கணத்துக்கு பேர் யார்? டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியில் இருந்த ஒரு எம்எல்ஏவை தூக்கணத்துக்கு பேர் அன்கான்ஸ்டிடியூஷனல், கான்ஸ்டிடியூஷனல். அது குதிரை பேரம் இல்லை. நீங்கள் திமுகவோட கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்ச கட்சிகளை உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது அது கான்ஸ்டிடியூஷனல். அதில் வந்து எந்த குதிரை பேரம் எதுவும் இல்லை. அதே மாதிரி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு 4 பேரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க கட்சியில் சேர்த்தது அது குதிரை பேரம் இல்லை. கரெக்டா? கான்ஸ்டிடியூஷனல். நல்ல பேர் வச்சிருக்கீங்க. அப்போது திமுக அதிமுகவோட பேசுறது சட்டத்திற்கு புறமானதா? திமுக அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து, அதாவது வெளியிலிருந்த ஆதரவோ ஏதோ ஒரு வகையிலே ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்தது சட்டத்திற்கு புறம்பானதா? அன்கான்ஸ்டிடியூஷனலா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா? அப்போது உங்களுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயம். இந்த மாற்றி பேசுகிற வாய் என்ன வாய் இது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறீங்க, அவ்வளோதானே? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியவே அப்படியே கற்பூர மாதிரி கரைச்சிட்டாரு, மிச்சம் எலும்பு கூடு தான் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் தனியாக போட்டிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, இது எவ்வளோ அப்பட்டமான மோசமான ஒரு நெரட்டிவ் இது. அதே மாதிரி அதிமுகவுடைய தலைமைக்கு இதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியுடையவர் அல்ல, அவர் வேற ஒரு புது தலைமையை போடணும், அப்போ தான் அந்த கட்சி வந்து திருப்பியும் ரிவைவ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. இதே வாய், இதே சவுக்கு சங்கர் அவர்களுடைய வாய் போன தடவை அதிமுகவை கட்டி அமைக்க எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற ஒருவராலும் முடியாது, அவர்தான் மிகச்சிறந்த ஆளுமை, ஒருவேளை அதிமுக வேற யாராவது கைக்காவது போயிருந்தா இந்நேரம் அது கரைந்து போயிருக்கும் அல்லது உடைந்து போயிருக்கும் அப்படின்னு சொன்ன வாய் எந்த வாய்? இதே சவுக்கு சங்கர் அவர்களுடைய வாய் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? அவர் ஆளுமை தகுதியுடையவர் அல்ல அப்படிங்கிறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வந்து தாவேக்காவோட நம்ம போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுத்து விட்டார். அங்கே போயிருந்த அமைச்சரவையில் பங்கு கிடைச்சிருக்கும், அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிருக்கும், அதே அவர் மறுத்துட்டார். கட்சி நிர்வாகிகளுடைய பேச்சு அவர் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட்டு, மொதல் விஷயம், இப்படி அதிமுகவோ அல்லது திமுகவோ அல்லது தாவேக்காவோ தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடக்கும்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நீங்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. என்னது, இப்படி தாவேக்கா திடீர்னு ஆட்சி அமைக்கும்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நானே அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் நடந்திருக்குது. திமுக என்ன நம்பிட்டு இருந்திருக்கோம்? நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்பிட்டு இருந்திருப்பார். ஆனால் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் அவர் தோற்று போனார். அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்பிட்டு இருந்திருப்பார்? நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பார். இது யாருமே எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது யாருமே எதிர்பாராமல் நடந்த நிகழ்வுக்கு நீங்கள் அதிமுகவுடைய தலைமையை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறது, இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, இல்லை என்ன மாதிரியான நெரட்டிவ் இது? அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் படி, நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து வர்றதை ஏதோ ஒன்று படி நீங்களா ஒரு நெரட்டிவ் நீங்கள் செட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ சொந்த தொகுதியில் தோத்து போனார் ஸ்டாலின் அவர்கள், அந்த தலைமையை மாற்றுங்க, வேற அந்த குடும்பத்திலேருந்தே தலைமையை மாற்றிட்டு வேற யாருக்காவது கொடுங்கன்னு நீங்கள் பேச வேண்டியது தானே? ஏன் அங்கே பேச மாட்டேங்கிறீங்க, இங்கே மட்டும் பேசுறீங்க? அப்போ என்ன நோக்கம் உங்களுடைய நோக்கம்? சரி, ரைட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறீங்க? முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறான்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய கருத்தா? சரி, ஒரு தலைவனாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினச்சிருக்கலாம்? ஒரு வேளை கூட்டணிக்குன்னு போனால் நாளைக்கு அடுத்த தேர்தல் வரும்போது அதிமுகன்ற கட்சியுடைய எதிர்காலம் என்ன, அந்த கட்சியுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ரைட்டு இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறோம், நாளைக்கு ஒரு வேளை கூட்டணி அப்படின்ற பேச்சு வரும்போது எத்தனை எம்எல்ஏக்கள் விஜய் அவர்கள் கொடுப்பாரு? இப்போ இருக்கிற 47 சீட்டு முதல்ல கொடுப்பாரா? அப்போ அந்த கட்சியுடைய நிலைமை என்ன? அப்போ ஒரு கட்சி
தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்சி மறுபடியும் பெரிய கட்சியாக வளர்ந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத வரலாறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் கீழே அதிமுக போயிட்டு திருப்பியும் வென்று வந்திருக்குதுன்றது தான் அதிமுகவுடைய வரலாறு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவரு தன்னுடைய எம்எல்ஏக்கள் கிட்டயோ அல்லது தன்னுடைய ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் கிட்டயோ சொல்லியிருக்கலாம், எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்க, என்ன வேணா நடக்கலாம் அரசியல்ல. ஒருவேளை நாளைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கூட அமையலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று கிரியேட் ஆகலாம், மக்களுடைய வெறுப்புக்கு அவங்க ஆளாகலாம். அப்படி இருக்கும்போது திமுக அங்கே தனித்து இருக்குது, அவங்களுக்கு கூட்டணிக்கு யாரும் இல்லை. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே எங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க, டிவிகே கிட்ட வந்துட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட இன்னும் நம்முடைய பழைய கூட்டணி அப்படியே இருக்குது, இன்னும் கூட சில கட்சிகள் நம்ம கிட்ட ஆட் ஆகலாம். அப்போ மக்கள் ஏற்கனவே அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி திமுகவுடைய மோசமான ஆட்சியும் பார்த்துட்டாங்கன்னும் போது மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்கள்கிட்டையும் தன்னுடைய எம்எல்ஏக்கள்கிட்டையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படி நினைச்சு தக்க வச்சிருக்கலாம் இல்லையா? அதை கேட்காம அவசரப்பட்டு சில பேர் வெளியே போனாங்க. அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அப்படிதான் ஒரு தலைவன் நினைக்கணும். அப்போ ஒரு கட்சி தன்னை தக்க வைத்துக் கொள்ள, தன்னை நிலைநாட்டிக் கொள்ள என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலான்றது அந்த தலைமையை தான் முடிவு பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் தூய சக்தி, நாங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இது மேலே மாற்றம்னு சொல்லிக்கிறதுக்கு இடமே கிடையாது. இங்கே தூய சக்தின்ட்டு யாருமே கிடையாது. எப்போ ஊழல் கட்சிகள் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட கட்சிகளை உங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களோ அப்போவே நீங்கள் தூய சக்தி என்ற அந்த பெயரை இழந்து விட்டீர்கள். நீங்களும் சாதாரண அரசியல் சக்தி. அப்போ எல்லாருமே இங்கே அரசியல் சக்தி தான் என்னும்போது யார் பெட்டராக அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க அங்கே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடக்கும். அப்போ அந்த கல்லாப்பேட்டி கூட்டணின்னு விஜய் அவர்கள் விமர்சித்த அந்த கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சதும், அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து தூக்குனதும் குதிரை பேரம் கிடையாது. அது பேர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் பேசுனதும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அதிமுகவும் திமுகவும் பேசுனது ஐயோ அநியாயம், அது ஏற்றுக்க முடியாது, அது கேவலம் அப்படின்னீங்கன்னா டிவிகே பண்ணதும் கேவலம் தான். சரியா? ரெண்டுக்கும் தனித்தனி முத்திரை குத்திட்டு இருக்க கூடாது. இப்போ அதிமுக கரையுது, அதிமுக அழிஞ்சு போகுது, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகுது, இபிஎஸ்க்கு தலைமை, ஏன் இதையே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த நேரட்டிவ்? உண்மைதான் நடக்குது இல்லைங்கல்ல. அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை பங்கு போட்டுக்கிறாங்க தான். அதிமுக எப்படியாச்சும் ஆளு ஒரு பக்கமாக பங்கு போட்டு பிச்சு தின்னு போடணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நேற்று கூட தான் திமுகவுடைய தாமோ அன்பரசன் அவர் என்ன பேசியிருந்தாரு, அதிமுக என்ன இருந்தாலும் நம்ம பங்காளி கட்சி, அதனால நீங்கள் போகணும் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க, திமுக கிட்ட வந்துருங்க, அங்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ திமுகவுடைய நோக்கமும் என்ன? அதிமுகலேருந்து பிச்சு தின்னுக்கணும் கொஞ்சம். டிவிக்கோடைய நோக்கம் என்ன? அங்கேருந்து எவ்வளோ பிடுங்கணுமோ அவ்வளோ பிடிக்கணும். இதான் நோக்கமாக இருக்குது. இதை ஒரு தலைமையாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு, திறம்பட எப்படி கையாள போறாரு, மறுபடியும் எப்படி அந்த கட்சியை ரீபில்ட் பண்ண போறாருன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவருடைய தலைமை பண்பு, அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறோம். இப்போ நீங்கள் டிவிக்கே சொல்றீங்களா, வந்த உடனே ஏன்பா நீங்கள் கேட்குறீங்க, வந்த உடனே பாவம் பபுலு ஏன்பா திட்டுறீங்க, குடும்ப ஒரு 6 மாதம் டைமு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதிமுக பல தேர்தல்கள் இந்த மாதிரி பல உடைப்புகளை சந்திச்சு, பல சிதறல்களை சந்திச்சு திருப்பி ஒன்றாவது ஆட்சி அமைச்ச வரலாறுலாம் இருக்குதுன்னும் போது டைம் கொடுங்க. இப்போ யாருக்காகவோ யாருடைய நலனுக்காகவோ ஒரு ஃபேக் நேரட்டிவ் நீங்கள் செட் பண்ணுறீங்க. போன தடவை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தேர்தலுக்கு முன்னாடி டிவிக்கே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சும்மா பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளோதான், யோ கட்சி அப்படின்லாம் கிண்டல் பண்ணிருந்தீங்களே. இப்போ என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய தலைகீழ் மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ ஒரு பக்கம் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அதே ஸ்டாண்டை எல்லா பக்கமும் எடுங்க. ஒரு பக்கம் நீங்கள் எந்த மீட்டரில் நீங்கள் விமர்சிக்கிறீங்களோ அதே மீட்டரில் எல்லா பக்கமும் விமர்சிங்க. இதுதான் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளருக்கு, மக்கள் நம்பிக்கை, மக்கள் மீது அக்கறை உள்ள, தமிழ்நாட்டு அரசியல் மீது அக்கறை உள்ள பத்திரிகையாளருக்கு அழகு. ஆமாம், பார்ப்போம் இதுக்கு மேலேயாச்சும் உங்களுடைய போக்கு எப்படி இருக்குது. ஏன்னா திரு சவுக்கு சங்கர் அவருடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து இது ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பது அல்லது ஆளுங்கட்சி மேலுள்ள தவறுகளை சுட்டி காட்டுவது. இதுதான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றது. பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் நீங்கள் டிவிக்கே கொடுக்கலான்னு சொன்னீங்கல்ல, 6 மாதம் நாங்கள் உங்களுக்கும் கொடுக்குறோம். பார்ப்போம் 6 மாதத்துக்கு அப்புறமா இவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா, டிவிக்கேவுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மக்கள்கிட்டே அதை விட்டுருவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.